அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து எந்த இது ஒரு இருக்கும். அப்போ உங்கள் வீட்டு பக்கத்து பிள்ளைகள் வந்து ஏதாண்டு பெரிய சிபிஎஸ் ஸ்கூலில் படிப்பாங்க, மெட்ரிக் ஸ்கூலில் படிப்பாங்க, பெரிய பெரிய ஸ்கூலில் படிப்பாங்க. அப்படின்னு தெரியும் அவங்க மட்டும் படிக்காங்களே, நம்ம கவர்மெண்ட் படிக்க நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம பெற்றோர் படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே படித்தா நீங்கள் வந்து நீங்கள் நல்லா படிக்க நினச்சி படித்தேன்னா எங்கே படித்தா நீங்கள் வந்து நல்லா படிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படித்து நீங்கள் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கேன் தெரியும், இதெல்லாம் தெரியும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படித்து நல்லா மார்க் வாங்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்களும் வந்து நல்லா படித்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். யார்கிட்டையும் சொன்னது, அவங்க பெற்றோர்கள் வந்து உங்களை இது வந்து நம்ம கிராமம், உங்கள் பெற்றோர்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. அதை உணர்ந்து நீங்கள் இப்போ நீங்கள் நிறைய இடத்துக்கு போனீங்கன்னா நிறைய பெற்றோர் எங்கே இருப்பாங்க, பைக்காட்டில் தான் வந்து வேலை பார்ப்பாங்க, அப்படி தானே நிறைய இருந்தாங்க. இல்லைன்னா எங்கேயாட்டு ஒரு இடத்துல கட்டடத்தில் வேலை பார்ப்பாங்க. அதை உணர்ந்து நீங்கள் வந்து படிக்கணும். உங்கள் பெற்றோர்கள் வந்து இப்போ டெய்லி வந்து காலைல 9 மணி போய்ட்டு நைட்டு 8 9 மணி தான் வருவாங்க. அதனால் உங்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கவனிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதில் பெற்றோர்கள் நம்மளை கவனிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தடமாறி நீங்கள் வந்து பேரக்கூடாது. பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க, அதுமாதிரி நம்மளும் வந்து நல்லா படித்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும். நீங்கள் முன்னேறினா யாருக்கு பெருமை? உங்கள் இந்த பள்ளிக்கு பெருமை, உங்கள் பெற்றோருக்கு பெருமை, உங்கள் ஊருக்கு, டிஸ்ட்ரிக்கு. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேப்பர்லாம் படிப்பீங்க. நல்லா ஒரு மலை கிராமத்துலேருந்து ஒரு ஆள் இப்போ ஐஏஎஸ் வருதுன்னா அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தா தெரியும். அது ஆரம்பத்துலேருந்து மேலே வரைக்கும் வரும். அப்போ ஆரம்பத்துலேருந்து மேலே வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு கலெக்டரோ ஐபிஎஸ்ஸான உங்களுக்கு வந்து பெருமை. அதனால் நல்லா படிங்க. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸு, நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அதனால் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து ஒரு ஆர்வம் உண்டு. யூனிவர்சிட்டி வாங்கியிருக்கேன், ஸ்டேட் போயிருக்கேன், நேஷ்னல் போயிருக்கேன் 2005 6. அதனால் எனக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் உண்டு. எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்தால் கண்டிப்பாக அதில் வந்து பிரைஸ் கொடுக்க நினைப்பேன். ஏன்னா நான் ஸ்கூல் வந்து 7ஆப்புல வந்து 12ஆவது வரைக்கும் ஸ்கூல் சாம்பியன். அப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் சாம்பியன், திருச்செந்தூர் ஆதித்யா காலேஜ். அங்கே வந்து யூனிவர்சிட்டி வாங்கினா ரெக்கார்டு வச்சேன். அதே டைமில் வந்து ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி வந்து 2006 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். 2007 எனக்கு வந்து ரயில்வேயில் வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸால் தான் எனக்கு வந்து வேலை கிடச்சி. 2007 ரயில்வே ஒர்க் பண்ணேன். ரயில்வேயில் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக டெஸ்ட் எழுதி இங்கே வந்துட்டேன். இப்போ நான் வந்து இப்போ ஓரளவு இப்போ எனக்கு எந்த பழக்கமே கிடையாது. நான் வந்து ஓரளவு இப்போ வந்து ஒழுக்கமாக இருக்கேன்னா எனக்கு காரணம் என்னோடய ஸ்போர்ட்ஸ் தான். சின்ன வயசில் வந்து எனக்கு தண்ணி பழக்கமோ எந்த பழக்கமும் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து சாப்பாடை கூட பார்த்து தான் சாப்பிடாங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப இளைக்கும், இந்த சாப்பாடு சாப்பிட்டா நீ பெயின் ஆகும், இந்த சாப்பாடு சாப்பிட்டேன்னா இந்த மாதிரி பேக் பெயின் சொல்லிட்டு சாப்பாடே வந்து பார்த்து தான் சாப்பிடுவாங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து இந்த குடிப்பழக்கம் ஏதோ ஒரு தேவையில்லாத பழக்கம் எதுவுமே இருக்காது. அதாவது ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து ஏதோ வெறுமனம் கிடையாது. அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு வந்து வயசு எனக்கு இப்போ வந்து 38 வயசாகும். நான் வந்து ஒரு 5ஆவது படிக்கும்போது சாகு போட்டில் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த டைமில் எனக்கு என்ன மனதில் நினச்சோம் அதே மலையில் தான் இப்போ எனக்கு இருக்குது. அப்போ நான் அந்த டைமில் நான் எப்படி இருந்தோனோ அதே மாதிரி இப்படி இருக்கேன். காரணம் என்னோடய ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கவே தான் நான் ஓரளவு வந்து ஒழுக்கமாக இருக்க காரணம் வந்து என்னோடய ஸ்போர்ட்ஸ் தான். அதாவது ஸ்போர்ட்ஸ் வந்து யாருமே வந்து ஒரு சிம்பிளாக யாருமே வந்து நினச்சிடக்கூடாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நினச்சான்னா உலக லெவலில் வந்து அவங்களுடைய கிராமத்தையும் அவங்களுடைய நாட்டின் அவங்களால வந்து பெருமைப்படுத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து உசேன் போல்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு தெரியும். உசேன் போல்ட் வந்து ஊர் ஜமைக்கா. நீங்கள் நிறைய மேப்லாம் படிச்சிருக்கீங்க. அந்த ஜமைக்கா நாடு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் உசேன் போல்ட்டை வச்சு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஜமைக்கா அது அந்த நாடு தெரியும். காரணம் வந்து உசேன் போல்ட் தான். காரணம் ஸ்போர்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கும் சரி வேர்ல்டு சாம்பியன் சரி அதிகமான பதக்கம் வென்ற யாருன்னா உசேன் போல்ட். நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதனால் ஏன் சொல்கிறாருன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு நினச்சேன்னா வந்து அவனுக்கு மட்டும் இல்லாது அந்த நாட்டையும் அவனால் வந்து பெருமைப்படுத்த முடியுங்கிறது தான் என்னோடய கொஸ்டின். அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் வருங்காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தினா நீங்கள் இப்போ ஸ்கூல் லெவலில் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல் லெவலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட்டு கண்டிப்பாக நீங்கள் போகணும். ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஜோனல் நடக்கும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் நடக்கும், அப்புறம் வந்து டிவிஷனல், அப்புறம் ஸ்டேட் நடக்கும். திரும்ப அங்கே நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து நேஷனல் லெவலில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஸ்டேட் போய்ட்டு திரும்ப நீங்கள் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி வாங்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒன்றும் இருக்கும், ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து ஃபார்ம் 3. இது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வேறு ஸ்டேட் விடணும்னா ஃபார்ம் 2 நேஷனல். இந்தியா வேறு சார்பாக வந்து ஏசியனோ காமன்வெல்த்தோ ஒலிம்பிக்கோ நீங்கள் விட போனால் ஃபார்ம் 1.
இந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து கோட்டா கொடுக்காங்க. ஒரு 10% கோட்டா உங்களுக்கு உண்டு, 10% கோட்டா உண்டு. இது இந்த ஃபார்ம் 3, 2, 1 ஏதாவது ஒன்று இருந்தாலும் 10% கோட்டாவில் நீங்கள் ஈஸியாக போகலாம். எப்படின்னு கேளுங்க. இப்போ நான் வந்து எஸ்எல் வந்து மெரிட்டில் வந்தேன் 75 மார்க். ஆனால் ஸ்போர்ட்ஸில் கட் ஆஃப் வந்து 59. அப்போ எவ்வளோ கம்மி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோட்டா கொடுக்க போய் தான் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து 59 மார்க் எடுத்தாலும் அவரால் வந்து வேலைக்கு ஈஸியாக வந்து வர முடியுது. அதாவது 74.5 எடுத்த வந்து ஃபெயிலாக இருக்கலாம், அதை ஓப்பன் கோட்டாவில். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பார்க்கும்போது 59.5, அப்போ ரொம்ப கம்மி. அப்போ உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப ஈஸி தானே. போலீஸ் போகிறது ஈஸி, எஸ்சிக்கு போகிறது ஈஸி. அதனால் அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது கூட அதை ரொம்ப ஒரு விளையாட்டாக நீங்கள் வந்து பண்ணிடக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் பண்ணால் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து என் வாழ்க்கையை பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் போக முடியும், ஒரு யூனிவர்சிட்டி வாங்க முடியும், நேஷனல் போக முடியும். ஏன் ஒரு இந்தியாவுக்கு கூட நீங்கள் வந்து பங்கு பெற்று இந்தியாவுக்கு இந்த ஒரு இப்போ நம்ம இந்தியாவுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு அதிகமான பாகத்தை நீங்கள் வந்து கொடுக்க முடியும். அதனால் ஸ்போர்ட்ஸை வந்து வெறுமனம் பண்ணாமல் ஒரு வாழ்க்கையாக நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வாய்ப்பு கம்மி தான். இருந்தால் நீங்கள் வந்து ரோட்டு வரணும், பக்கத்தில் கிரவுண்ட்லாம் இருக்குது, அங்கே வந்து ஸ்போர்ட்ஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்காங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்களை உலகத்தில் வந்து பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், சாகும்போது வந்து ஒரு அடையாளத்தோடு நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும். அந்த அடையாளம் என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த அடையாளம் எப்படின்னா வந்து யாருக்குமே சொல்லியிருக்கேன், நம்ம என்ன வேலை பார்க்கமோ அதான் நம்மளுடைய அடையாளம். ஐஏஎஸ்னா ஐஏஎஸ்ஸு, போலீஸ்னா போலீஸு, வாட்ச்மேன்னா வாட்ச்மேனு, பிச்சை எடுத்தால் பிச்சைக்காரன். சரிங்களா? அப்படி நம்ம கேட்ட எல்லோரும் வந்து மனிதர் தான். நம்ம என்ன ஒர்க் பார்க்கமோ அதான் நம்ம அடையாளம். இப்போ நம்மளோட அடையாளத்தை, என்னோடய அடையாளத்தை நான் வந்து போலீஸாக வந்து நான் வந்து உருவாக்கிட்டேன். அப்படி தானே? என்ன சொல்லுவீங்க, எஸ்ஐ சார் வந்தார், போலீஸ்கார் வந்தார், இப்போ என் பேர் கூட தெரியாது. போலீஸ்கார் வந்தார், எஸ்ஐ சார் வந்தார், இந்த மாதிரி பேசுனாங்க, பரிசு கொடுத்தா. அப்போ என்னோடய அடையாளம் வந்து நான் வந்து போலீஸ் ஆகிட்டேன். இப்போ உங்களோட அடையாளத்தை நீங்கள் தான் வந்து நிர்மாணிச்சுக்கணும். உங்களோட அடையாளத்தை நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகவோ, ஒரு ஐபிடி ஆகவோ, இன்னும் ஒரு பெரிய பேங்க் மேனேஜராகவோ, இல்லைன்னா ஒரு டீச்சராகவோ, இல்லைன்னா அந்த அடையாளத்தை நீங்கள் தான் வந்து உருவாக்கணும். அதை உணர்ந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்து ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு போகணும். வேலை தான், வேலை இல்லைன்னா அந்த சமுதாயத்தில் வேலை பார்க்க, இந்த சமுதாயத்தை நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்கு ரொம்ப கம்மி. நிறைய தெரிஞ்சிருப்பிய. இப்போ சில அம்மா அப்பாலாம் வந்து கூலி வேலை பார்ப்பாங்க, சில அம்மா அப்பா வந்து கவுர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, அப்படி தானே? அப்போ அவங்க குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க அவங்க குடும்பத்தை வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் அவங்களால வந்து பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அந்த கூலியில் பார்க்க நம்ம வந்து பண்ண முடியாது. யாருன்னா வந்து நம்ம கூலியில் பார்க்கணும், அவங்க வேலை பார்க்க. அப்போ நம்ம வந்து வேலை பார்த்தீங்கன்னா நம்மளையும் காப்பாற்றிக்கலாம், நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லா நம்ம வந்து படிக்க வைக்கலாம். அதனால் நல்லா படிங்க, ஒழுக்கமாக இருங்க. ஒழுக்கம் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா தான், என்ன தான் நீங்கள் வந்து நல்லா படித்தாலும் ஏன் ஒழுக்கம் முக்கியம்னா, நீங்கள் படித்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்டீங்க, பெரிய ஆள் ஆகிட்டு அதில் நீங்கள் ஒரு நிறைய பேப்பர் படிக்கும், அதில் ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு செயலை நீங்கள் வந்து ஈடுபட்டிங்கன்னா நம்ம என்ன பெரிய 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 பதவியில் இருந்தாலும் அது நம்மளுக்கு வந்து பயன்படாது. அப்படி தானே? பயன்படாது. அதனால் அதை பார்த்து இப்போ எதுக்குன்னா, இப்போ பெரிய அதிகாரி இருப்பாங்க, ரோட்டில் குடிச்சிட்டு வந்து லாந்தனா எப்படி இருக்கும், அந்த அதெல்லாம் விட்டுருவாங்க, பேர் குடிச்சு லாந்தா அப்படிங்க. காரணம் வந்து ஒழுக்கத்தை சொல்ல வரேன். நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா, ஒழுக்கத்தோடு நல்ல திறமையாக இருந்தீங்கன்னா எங்கே போனாலும் நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கலாம். அதனால் வந்து ஒழுக்கமாக ஸ்கூலுக்கு வாங்க, ஸ்கூலுக்கு வந்துட்டு வந்து ஒழுக்கமாக இந்த வயசில் உங்களுக்கு வந்து படிக்க தான் வேலை. சில பேர் வந்து வேலை பார்க்கலாம், தெரியாது. நான் சின்ன வயசில் வந்து வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா இது நம்மளுக்கு கிராமங்கிறதுனால சில பெற்றோர் வந்து சண்டேனா பிள்ளைகள் வந்து வயக்காடு கூட்டி போயிடுவாங்க. சில பேர் இருக்கலாம். இருந்தாலும் வந்து அந்த திங்கள் டு வெள்ளி வந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒழுங்காக படிச்சிருங்க. ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல வேலைக்கு நீங்கள் போயிடலாம். நல்ல வேலைக்கு போனால் வாழ்க்கை நல்லா இருக்கலாம். ஒழுக்கமாக இருங்க, ஸ்கூலுக்கு ஒழுக்கமாக வாங்க. தேவையில்லாத வந்து நிறைய பசங்களாம் வந்து கஞ்சி அடிப்பாங்க, சின்ன பசங்க நிறைய கஞ்சி அடிப்பாங்க. இந்த புகையில கூலிங்கெலாம் போடாங்க, அதெல்லாம் போடாதீங்க. கூலிப்பு கணேசு போட்டால் பின்னாடி வந்து கேன்சர் வரும். நிறைய பேர் கேன்சரால் இப்போ வந்து இறந்துட்டு இருக்காங்க. அதோட பாதிப்பு நிறைய பேருக்கு வந்து தெரியுது கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கூலி போடிங்க, அது உங்களுக்கு ஒரு 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 நல்ல இதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு போதை தரும். திரும்ப அது நீங்கள் வந்து கஞ்சாவுக்கு நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப உங்கள் லைஃப் வந்து சோழ முடிஞ்சிடும். கஞ்சா வந்து எப்படின்னா வந்து ஒரு தெருவில் வந்து ஒருத்தன் குடிக்கானா அது அப்படியே வந்து இதாகிடும். ஒரு வருஷம் அவனா அந்த தெருவில் 20-30 வந்து அவனால் வந்து கஞ்சா வந்து நிறைய வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க.
அதனால் தேவையில்லாமல் அந்த மாதிரி செயலில் யார் வந்து அந்த மாதிரி செயல் நம்ம வந்து போகவே கூடாது. இந்த இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, கூலி போகிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பேட்டின்னா உங்கள் 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 வாழ்க்கை அவ்வளோ தான். உங்கள் பெற்றோர்னு சொல்லுங்க, அந்த மாதிரி தண்ணி அடித்து வண்டி ஓட்டுறாங்க. நேரத்தில் வந்து ட்ரிங்க்ஸில் வண்டி ஓட்டி 2 வண்டி மோதி 2 பேரும் அவுட்டு, 2 பேரும் ஸ்பாட் அவுட். விசாரிச்சு பார்த்தோன்னா 2 பேரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காங்க. காரணம் வந்து ட்ரிங்க்ஸ் தான். அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கே தப்பு, ட்ரிங்க்ஸ் அடித்து வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இந்த மாதிரி கூல் லீப்பு நிறைய பெற்றோர்கள் உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் போட்டாலும் சொல்லணும். இந்த மாதிரி கூல் லீப்பு கான்ஸ்லாம் போட்டால் கேன்சர் வருதாமல் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பெற்றோர் இறந்தால் எவ்வளோ கஷ்டம், அப்படிதானே பெற்றோர் இருந்தால் ரொம்ப கஷ்டம். நம்ம அதாவது பெற்றோர்கள் யாராவது ஒரு ஆள் இறந்துட்டோன்னா நம்ம ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் சொன்னால் உங்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி வரைக்கும் அவங்க நம்ம பிள்ளையே சொல்லுது. சில பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளை கண் முன்னாடி வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே கண்டுட்டு நீங்கள் வந்து போயிடாதீங்க. வேடத்தை முன்னாடி ஒரு பையனை பிடிக்க போகிறேன், அப்பனும் மகனும் சேர்ந்தான் தண்ணி அடிக்காங்க. திரும்ப அப்புறம் நான் வந்து சத்தம் போடுறேன், அவனுக்கு அதே தெரில. அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சத்தம் போட்டுருங்க. இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி ஏன்பா தண்ணி அடிக்கிறேன், நீ தண்ணி அடிச்ச பார்த்தா நான் இப்படி ஆயிரம் நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பெற்றோர் கேட்டுருவாங்க. புரியுதா? அதனால் உங்கள் பெற்றோர்லாம் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து கூலியர் பழக்காங்க. அவங்க சில பெற்றோர் வந்து படிக்காமல் இருப்பாங்க, சில பெற்றோருக்கு வந்து அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கும். அதனால் அவங்களுக்கு தெரியாது. புரியுது அவங்களுக்கு? ஆனால் நீங்கள் இப்போ வந்து படிக்கிங்க, உங்களுக்கு 4 விஷயம் தெரிய வருது. அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் உங்கள் பெற்றோர் சொன்னால் நீங்கள் வந்து கேட்டு விடாங்க. சரிங்களா? அதனால் பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், ஒழுங்காக படிங்க. நல்லா படித்து வந்து இந்த வருஷமும் வந்து இந்த ஸ்கூல் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து 10th வந்து ஒரு ஃபஸ்ட் மேட்டை கேட்டேன். அந்த கெப்பாசிட்டி நம்ம ஸ்கூல் இருக்குன்ட்டாங்க. நிறைய பிள்ளைங்க நல்லா படிக்காங்க. அதே மார்க் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து இந்த ஸ்கூலுக்கும் இதுக்கு நீங்கள் வந்து பெருமை சேர்க்கணும். இன்னொரு 20 வருஷம், இன்னொரு 15 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த ஸ்கூல் வந்து உங்கள் நினச்சி வந்து பெருமைப்படணும். இந்த பிள்ளை வந்து இங்கே படித்த ஸ்கூல் தான் இந்த கலெக்டர், இந்த படித்த ஸ்கூல் தான் இந்த மாதிரி ஸ்பெஷல், இந்த படித்த ஸ்கூல் தான் இந்த மாதிரி பெரிய ஆளாச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் வந்து உங்களை நினச்சி உங்களை வந்து பெருமைப்படணும். நாளைக்கு நீங்கள் உங்கள் டீச்சரே நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், உங்கள் டீச்சருக்கும் ஒரு சந்தோஷம். அது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு வேலை பார்த்தா தான் அந்த டீச்சருக்கு நீங்கள் வந்து அதாவது உண்மையிலே வந்து வாத்தியாருக்கு நம்ம செலுத்துகிற மரியாதை என்னென்னா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த வாத்தியாருக்கு வந்து ஒரு நல்ல பேர். நம்ம கூட படித்த பிள்ளை இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷன், நல்ல வேலை பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாத்தியார் உண்மையிலே பெருமை. அதுதான் நீங்களும் சொல்லிக்கலாம், நான் அந்த டீச்சர் படிச்சுதான்ப்பா நான் இப்படி ஆகினேன், அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அதனால் உண்மையிலே நீங்கள் இந்த ஸ்கூலுக்கும் இந்த ஆசிரியருக்கும் உண்மையிலே நீங்கள் ஒரு பெருமை சேர்க்கணுன்னா நீ கண்டிப்பாக படித்து நல்ல வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆள் வரணும்.